திருச்செந்தூர் கோயிலுடைய தக்காராக இன்றும் தொடர்வது யாருன்னு பார்த்தால் திரு சேகர் பாபுவுடைய மகன்கள் நடத்தும் நிறுவனத்தின் பார்ட்னர் 13 வருஷமா கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய்க்கு கடந்த 4 வருடங்களில் அங்கு திருப்பணி என்று நடந்திருக்கிறது. திமுக போன ஆட்சியில் தவறு செய்தவர்கள் மீது போட்டு ஒரு சில பேர் கோஆபரேட் பண்ணவில்லை என்றால் கைதும் நடக்கலாம். எனக்கு வருகின்ற தகவல்கள் 18ஆம் தேதிக்கு முன்பாக செந்தில் பாலாஜி நிச்சயமாக கைது செய்யப்படலாம். தவேகாவுடைய ஹிட் லிஸ்ட்ல டாப் 5க்குள்ள சேகர் பாபு இருக்கிறார். அதனால் அவர் மீது இன்னும் வழக்குகள் கைதுகள் வரலாம். முக்கியமான அமைச்சர்கள் கைது செய்ய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. சேகர் பாபு செந்தில் பாலாஜி சட்டசபைக்கே வராமல் அதற்கு முன்னால் கைது செய்யணும்னு சொன்னதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. சரியா? அதை தாண்டி திரு உதயநிதி அவர்கள் போன முறை அபிடவிட்ல சொன்ன ரெட் ஜெயண்ட் நிறுவன இன்வெஸ்ட்மெண்ட் ஆன 7.5 கோடி இந்த தடவை காட்டல. அது எங்க போச்சு யாருங்கிற கணக்கு இதை கேஸ் போட்டா வரும். பட் எத்தனை வருஷம் ஆகும்? இன்னொன்னு, இந்த வெளிப்படை தன்மையே இதுல இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு சூப்பரான கேள்விதான் சார். 30 நாட்கள் ஆகிவிட்டது, தாவே காட்சி எப்படி இருக்கு? இல்ல 30 நாட்கள் ஆகிவிட்டது. அதாவது ஒரு குழந்தை எழுந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 4000 முறை கீழே விழுந்திருக்கணும். அதாவது அது தவழுது நீஞ்சுது அப்படின்லாம் நம்ம சொல்றோமே தவிர அது நம்மள மாதிரி நடக்கணும்னு பாக்குது. நான் படுத்துட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் நடக்கிறாங்களே, அந்த 4000 அட்டெம்ப்ட் அடிச்சா தான் அது நடக்க முடியும். சோ இன்னும் டைம் கொடுக்கணும். பட் சட்டம் ஒழுங்கு போன்றவற்றில் வேகமாக இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்படணும். சோ மற்றபடி ரீல்ஸை கொஞ்சம் குறைக்கலாம். அதாவது திமுகவுடைய தோல்விக்கு காரணம் அங்க தேனாரும் பாலாரும் ஓடுகிற ஆட்சி அப்படின்னு பரப்பியதை முதலமைச்சர் வரைக்கும் நம்பிட்டு கடைசியில குளத்தூர்லயே தோத்தாங்க. சோ அன்னைக்கு என்னென்ன சிக்கல்கள் இருந்ததோ, கரண்ட் கட்டோ என்னென்ன சிக்கல்கள் இருந்ததோ அது எல்லாமே இன்னைக்கும் தொடர்கிறது. இவர் வந்ததுனால எதுவும் மாறல. சில இடங்களில் ஊழல்கள் குறைந்ததாக வருது, சில இடங்களில் ஊழல் அதிகமாகவும் வருது. சோ ரெண்டையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும். மற்றபடி சட்டம் ஒழுங்கை தாண்டி மற்ற விஷயங்கள்ல பெரிய மாற்றம் இல்லை. நீங்க சொல்றது போல இந்த ஊழல் அப்படிங்கும் பொழுது 3 நாட்களில் 130 ஃபைல்களுக்கு 100 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது சிஎம்டிஏவில் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தலைப்புச் செய்தியாகவே வந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. ஷவுக் அவர்கள் கூட அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தாரு, நீங்களும் பார்த்திருந்தீங்க. அந்த விளக்கம் என்னன்னு தெரியல, தினகரன் பத்திரிகையில வந்திருக்கு. அதாவது அது மெயினாக கூறுவது, அதாவது இது சிஎம்டிஏ கூடு இப்போது எந்த அமைச்சர் இருக்காரோ அவர் எந்த ஃபைலையும் மூவ் பண்ண வேண்டாம்னு சொல்லி இருந்தாராம். பட் குறிப்பிட்ட மேலதிகாரி எல்லா ஃபைல்ஸையும் இப்ப அனுப்புன்னு சொல்லி அதில் சில கான்ட்ரவர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸை கிளியர் செய்ததாக அதில் செய்தி வந்துள்ளது. அதுல இருக்கிற செய்திகள் பெரும்பாலும் நீங்க இன்னைக்கு அதை சவுக்கு ஷேர் பண்ணியிருந்தாலும் அவர் முன்னாடி பேசிட்டு இருந்த விஷயங்கள் தான் இது. அதுல முக்கியமாக 2 ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னால், ஒண்ணு நம்ம இதுல நந்தனத்தையே எடுத்துக்கொண்டால் அடையார் பார்க் ஹோட்டல்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இல்ல சோழா ஷெரட்டன் அது 2 பேர்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அது இடிக்கப்பட்டு பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறாங்க. இப்ப சாதாரண பில்டிங்னு சொன்னால் FSI 2 அலௌடு, G+2 அல்லது Still+3 அலௌடு. 33 அடிக்கு மேல போனால் G+4 அல்லது Still+5 அலௌடு. அதுவும் ஆனா FSI 2 தான் அலௌடு. ஆனால் அதுக்கு மேல போனோம்னா 60 அடி ரோடாக இருந்தால் மல்டி ஸ்டோரின்னு 2.5 என்னமோ போகலாம். இதுக்கும் மேல பக்கத்துல பெரிய ரோடுகள் அல்லது மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருந்தா ஆர்டீரியல் ரோட்ஸ்ங்கிற ஒரு இதுல இன்னொரு ஃப்ளோர் என்னமோ கிடைக்கும். அது மாதிரி பிளஸ் அடிஷனல் FSI அது மாதிரி இதற்கு கேட்டார் என்றும், அது ஆக்சுவலா அந்த கேட்டகரியில வராம போன ஆட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டது, கிளியர் பண்ணியிருக்கு. அது ஒண்ணுல மட்டுமே, அதாவது கிரவுன் பிளாசா என்று அந்த பேர் வச்சிருக்காங்க. அது ஒரிஜினலாக பார்க் ஷெரட்டன் இருந்த இடம். அந்த இதுக்கு 30 கோடி கொடுக்கப்பட்டதாக இதில் சொல்றாங்க. அதே மாதிரி கோயம்பேடுல அதே பாஷ்யம் குரூப் கட்டுற பில்டிங் 1.5 ஏக்கர் இடம் கோவிலுக்கு சொந்தமானது. இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் உள்ள கோயிலுக்கு சொந்தமானது. அதுல
இவருக்கு பர்மிஷன் வாங்கி போன ஆட்சியிலேயே பர்மிஷன் வாங்கி கட்டிட்டு சில சிக்கல்கள் கடைசி நிமிஷத்துல கண்டுபிடித்ததால் அதற்கு டிரைனேஜ் கொடுக்காம நம்ம இது புறநகர்ல இருக்கிற மாதிரி செப்டிக் டேங்க்ல கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களாம். சோ இன்க்ளூடிங் ஈவன் குடிக்கிற தண்ணி கூட இப்ப டிரைனேஜ்ல விட முடியாது. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. பாஷ்யம் லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்து அந்த 1.5 ஏக்கர் கோயில் இடத்திற்கு மாற்றாக வேறொரு இடம் இவங்க கொடுத்து இதை ஓகே பண்றதுக்கும் சொல்லி இருக்காங்கன்னு இந்த செய்தி சொல்கிறது. இதை சொல்ற இதே நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா போன ஆட்சியில பள்ளிக்கரணையில் உங்களுக்கு மார்ஷ்லாண்ட் அதுக்கு அதை பத்தி எதுவும் வரல, இன்னைக்கு வரைக்கும் தடை செய்யப்படவில்லை. சோ பிரச்சனை என்னன்னா அதாவது 60 அடி ரோடுக்கு மேல போனா தான் மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டலாங்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் அந்த ரோட்ல எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை 2 வீலர் எத்தனை கார் பார்க்கிங் ஆகணும். இப்ப நான் வர்றப்ப வண்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க, நம்ம பில்லர்ல இருந்து வர்றப்பவே ரோட்ல பார்க் பண்ண 2 வீலர் கார்பரேஷன் வந்து எடுக்கிறாங்க. சோ இதற்காகத்தான் இது பண்ணுது. அப்ப போன ஆட்சியில சேகர் பாபு சிஎம்டி அமைச்சரா இருந்தப்ப 50 ரோட்ல மல்டி ஸ்டோரி கட்டலான்னு ஒரு இது கொண்டு வந்து அப்புறம் ஒரு 6 மாசத்துல எடுக்கப்பட்டது. சோ அதே மாதிரி பெங்களூர்ல பண்ணி ஸ்டே ஆகப்பட்டது. சோ இப்ப பிரச்சனை என்னன்னா பில்டர்கள் லாபிங்கிறது மிகப்பெரிய லாபி இருக்கு. அடுத்தது கைட்லைன் வேல்யூவே எடுத்துக்கங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க இந்த அசோக் பில்லர் கிட்ட ரோடு இது வாங்கணும்னா 10 கோடி ரூபாய் 8ல இருந்து 10 கோடி ரூபாய் கிரவுண்ட் ஆகும். ஆனா கைட்லைன் வேல்யூ பாத்தீங்கன்னா 12,000 14,000 ரூபான்னு போட்டீங்கன்னா 4 கோடி தான் இருக்கு. அப்ப 8 கோடி ரூபாய் கிரவுண்ட வந்து 4 கோடி தான் காட்டுது. இப்போ அது பிளாக் ஆகுது. சோ இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா 2012 ஜெயலலிதா அவர்கள் ஏற்றிய விலையை 2017 ஓபிஎஸ் இது இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சியில் 33% குறைச்சு மீண்டும் 2012 தான் இப்ப இருக்கு. இது ரிவைஸ் பண்ணாம இருக்கு. சோ கைட்லைனை ரிவைஸ் பண்ணிட்டு ஸ்டாம்ப் டியூட்டியை குறைக்கணும். இங்க வந்து 11% ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கிறது. இதே இது மகாராஷ்டிரா போன்ற இடத்துல 5+1 6-7 தான் இருக்கு. சோ கைட்லைனை குறைச்சா பிளாக் விலைகள் குறையும். ஏன்னா இப்ப G2 போடுற ரேட்டை நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றது இதுக்காக சொல்ல அவங்க பெருமளவில் வெள்ளையாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. 4,000 ரூபாய் கைட்லைன் இருக்கிற இடத்துல 6,000 7,000 போடுறாங்க. அதுதான் மார்க்கெட் ரேட். சோ அத வந்து சில பேர் மணி லாண்டரிங்லாம் கமெண்ட் அடிச்சாங்க. இல்லை சார், பெருமளவில் அது மார்க்கெட் ரேட்டை ஒட்டி இருந்தது. சோ இதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் நேர்மையாக இருக்கணும். ஏன்னா இந்த ஆட்சி அமைந்தவுடன் வில்வித்தைக்காரர் பெயர் கொண்ட ஒரு அமைச்சரை இது கட்டுமான பில்டர்ஸ் இந்தியா கிரெடா இவங்கெல்லாம் சந்திச்சு கைட்லைனை ஏற்றக்கூடாதுன்னா கோரிக்கை வச்சாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இது குவாரிகள் மூடி இருக்கிறதுனால கட்டுமான விலை பொருட்கள் ஏறி இருக்குங்கிறாங்க. அது ஒண்ணு பெரிய அது மாதிரி ஒண்ணு சந்தையில இல்லை. இன்னைக்குமே கடந்த 25 வருஷமாக நீங்க இங்க சிமெண்ட் வாங்குறதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஆந்திரால சிமெண்ட் வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு 20 ரூபாய் குறைவா இருக்கும். ஏன்னா இங்க இருப்பவை திமுக தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமான பலர் நடத்துகிறார்கள்னு ஒரு இது வரும். அதே மாதிரி பெட்ரோலை நீங்க பாண்டிச்சேரியில போட்டா கம்மி, இல்ல இதுல ஒசூர்ல இருந்து பெங்களூர் போய் போட்டு வருவாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை போட்டா ஃபுல் பண்ணிக்கிட்டு வருவாங்க, கம்மி அங்க ஒரு 10 ரூபா லிட்டருக்கு. இது மாதிரி நடக்கும். சோ நான் சொல்றது இந்த ஆட்சியில் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி அப்படி பண்ணியிருக்காரு என்ற செய்தி உண்மையானால் அது கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும். ஏன்னா இது வந்து அந்த இடத்துல அந்த ஆர்டிரியல் ரோட்ஸ் வருதா, ஏன்னா அந்த இதுக்கும் எவ்வளவு தூரம் இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தா அது கிட்டத்தட்ட 3 ரோடு இது பண்ற டிடிகே ரோடு ஒரு பக்கம் நந்தனம் சேமியஸ் ரோடு வரும். இந்த சைட்ல இருந்து ஏத்தாப்புல இது பெரியும். ஸோ ஏற்கனவே டிராபிக் ஜாம் ஆகிற இடத்துல அடிஷனல் ஃப்ளோர்ஸ் கொடுத்தா எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் வரும். ஸோ இதை என்னன்னு மினிஸ்டர் செக் பண்ணணும். ஏன்னா தெளிவாக அறிக்கைகள் நல்லா இருக்கு. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எந்த ஊழலும் நடக்கக்கூடாது, தப்பு நடக்கக்கூடாது என்பது அடிக்கடி வருகிறது. ஆனா இந்த செய்திகள் வருத்தம் தெரிவிக்கிறது. இது தினகரன்ல வந்ததுனால நம்பகத்தன்மை 40% இருந்து 60% தான் இருக்கும். சோ அது தெளிவாச்சுன்னா தடுக்கப்பட்டால் நல்லது. கண்டிப்பா சார். இன்னைக்கு இந்த KN நேரு வழக்கு இதுல வந்து ரதீஷ் அவர்களுடைய பெயரும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி அவர்களுடைய பெயரையும் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜூவி வந்து பரபரப்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு ஹாட் டாபிக்ஸ் நியூஸ் என்னன்னா, மாமனுக்கும் மச்சானுக்கும் வந்து ஒரே சண்டை. அதுல வந்து ஈகோனால பெரிய கலவரம் நடக்கிறது. இதுல இன்னொன்னு என்னன்னா, கோபாலபுரம் தத்தளித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஹாட் டாபிக்ஸ் ஜூவில. இல்லம்மா, வெற்றி பெறுகிற வரை
எல்லாரும் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தோற்றால் சிதறுவது எப்பயுமே நடக்கிறது. உங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் என்னாச்சுன்னு பாக்குறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 30 வருஷம் ஆட்சி பண்ண மேற்கு வங்காளத்துல இன்னைக்கு 5% கீழே ஓட்டு போயிடுச்சு. ஸோ இது இன்னைக்கு இந்தியா முழுக்க அட்லீஸ்ட் 3 மாநிலங்களில் கடந்த 50 வருஷமாக கம்யூனிஸ்ட் ஆண்டது. இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் கூட இல்லை. திரிபுரா, மேற்கு வங்காளம், கேரளா 3ல ஏதாவது 2, ஏதாவது 3 இல்ல 2 இருந்து கடைசியில் கேரளாவாகி அதுவும் போயிடுச்சு. சோ இது எதிர்கட்சியாக செயல்படணும்னா அங்க இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஒரு இளைஞர் இருக்கிறார், நான் போய் திமுக சேர்ந்தால், அதிமுக சேர்ந்தா எனக்கு முன்னேற்றம் கிடைக்குமா? அங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பெருமன்னராக அந்த கோபாலபுரம் குடும்பமும் அங்கங்க குறுநில மன்னர்கள்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் அவங்கள மீறி முடியாது. இப்ப ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, மாவட்ட செயலாளர்களுடைய வீச்சத்தை குறைப்பதற்காக, அதாவது இன்னைக்கு ஒரு சென்னை மாவட்டத்துல 16 எம்எல்ஏ இருக்காங்க. ஆனால் அவர்கள் 62 மாவட்டமா பிரிச்சு ஒரு ஆளுக்கு கீழே 6 வரைக்கும், 3ல இருந்து 6, இப்ப 2 பேருக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு குறைக்க போறேன்னு சொல்றாங்க. ஏற்கனவே உங்களுக்கு இதுல நிதி சிக்கல்கள் வேற இருக்கு. ஒரு பெரிய ஊகம் அல்லது வதந்தி என்ன கிளம்பி இருக்குன்னா, திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் தன்னுடைய கையிலிருந்து 1000 கோடி ரூபாயை எலெக்ஷனுக்கு முன்னால் செலவு செய்து விட்டு அது இவர்கள் திருப்பி தரேன்னு சொல்லி தராம, இப்ப தேவை என்றால் 25 எம்எல்ஏக்களோடு நான் வெளியில் செல்லவும் தயார், இன்னும் கொஞ்சம் மிச்சத்தை தேடிட்டு இருக்கேன், 3/2 பங்கு என்று சொன்னதாகவும் ஒரு தகவல் ஓடுகிறது. திமுகவில் வேல் வைத்த ஒரு மனிதர், சரியா? அதனால முன்னாள் அமைச்சர் பெருமளவுல சொல்லிட்ட மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். சோ இது மாதிரி சிக்கல்கள் ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இடியுடைய இதுல பார்ட்டி ஃபண்ட் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கான்ட்ராக்ட்லயும் 7.5 இருந்து 15. இன்னைக்கு பாலிமர் நியூஸ் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல 15% கொடுத்தாதான் கிடைக்கும்னு வீடியோ இப்ப வந்திருக்கு. காலையில நான் பார்த்தேன், ஃபுல்லா கேட்கல. சோ 40%, அதாவது திரு விஜய் அவர்களே 30% கவர்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு முறை சொன்னார். 30% திமுக கொடுத்தா தான் கான்ட்ராக்ட் எடுக்க முடியும் சொன்னார். எனக்கு வந்த தகவல் 53% வரை, அதாவது கீழே கடைசி மட்டம் வரை பில் பாஸ் பண்ணி பேமெண்ட் வாங்குறதுக்கு 53% இபி டிபார்ட்மெண்ட்ல செலவாகுது. 47க்குள்ளதான் முடிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னும் இல்லமா, திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில பெரம்பூர்ல ஒரு பில்டிங் பேந்து விழுகுது, கேபி பார்க். அதை வச்சு ஒரு சினிமாவே வந்தது, சரியா? அதையும் இவங்களே பண்ணாங்க, திமுக குடும்பம். அந்த கான்ட்ராக்டருக்கு 700 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு இது கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றது, இது திமுக ஆட்சியின் போது ஃபின்டெக் சிட்டின்னு சொல்லி நந்தம்பாக்கத்துல கொடுத்தாங்க. சோ யாரெல்லாம் போன ஆட்சியில தப்பு பண்ணாங்களோ அவங்களே இந்த ஆட்சியிலையும், போன ஆட்சியில அதிமுக ஆட்சியில தொடர்ந்தவங்க திமுக பண்ணாங்க. ரேஷன் கடைகளுக்கு சப்ளையை ஏகபோகமாக நடத்திய ஒரே நிறுவனம், பல ஆயிரம் கோடி, பல 100 கோடிகள் ஊழல்னவங்க திருப்பி இங்க பண்ணாங்க. அதாவது ஜூனியர் விகடன்ல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன வந்ததுன்னா, 1000 இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது. ஆனால் 3 அமைச்சர்கள் மேல் மட்டுமே தான் வழக்கு தொடரப்பட்டது. அந்த 3ல 2 கேன்சல். ஒன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். விஜயபாஸ்கர் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கில் அவர் வேல்ஸ் குழுமத்திடம் இருந்து லஞ்சம் வாங்கிய போது வேல்ஸ் குழுமம் ஒரு இடத்தை, பல்லாவரத்தில் இருக்கும் ஒரு இடத்தை G2க்கு வித்ததனால் நீங்க சொன்ன அந்த மாப்பிள்ளை சாருக்கு லிங்க் வந்துரும் சொல்லி அதை க்ளோஸ் பண்ணாங்க. முந்தானேத்திக்கு திரு சித்தார்த் பிரபாகர் எனப்படும் திரு ஃப்ரீ பிரஸ் ஜர்னலுடைய இவர் ஒரு செய்தியை உடைத்தார். அதாவது அது நேற்றுக்கு எல்லா பேப்பர்லயும் வந்துருச்சு. அது என்னன்னு சொன்னால், திரு ஒரத்தநாடு எம்எல்ஏவான திரு வைத்தியலிங்கம், முன்னாள் அதிமுக அமைச்சர், அவர் திமுக சேர்ந்து 1 மாசம் கழிச்சு அவருடைய கேஸ டிவிஎஸ்சி க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதை இந்த விஜய் பதவியேற்ற பிறகு கடந்த வாரம் கோர்ட்ல சொன்னதுனால அவருக்கு தெரிஞ்சு உடைச்சார். அதை அவர் என்னுடைய நண்பர் அரப்போர் ஜெயராமனுக்கு டாக் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொன்னார், நான் தான் இந்த ஒரிஜினல் கம்ப்ளைண்ட், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு சொல்லிட்டு தான் க்ளோஸ் பண்ணும், எனக்கு சொல்லவே இல்லை, நான் வழக்கு போடுவேன் இருக்கார். அது என்னன்னு மக்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், நீங்க சேலத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடவை போவீங்க. இப்ப போகணும்னா கிளம்பாக்கத்துல ஏறணும். முன்னாடி எங்க ஏறுவோம், கோயம்பேடுல இந்த பக்கம் இருந்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து பக்கத்துல சீக்கிரம் போறதாக இருந்தால் பெருங்களத்தூர்ல போய் ஏறலாம். சோ பெருங்களத்தூர்ல நீங்க பஸ் ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி டுவர்ட்ஸ் அந்த சைடு போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஸ்ரீராம் ஐடி பார்க். ஸ்ரீராம் ஐடி பார்க் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக வாங்கிட்டு ஐடி கட்டினா விற்கலாம்.
அதனால அது ரெசிடென்ஷியல் அதுல ஒரு போர்ஷனை மாத்திரன்னு சொல்லி 1450 வீடுகள் கட்டுவதற்கு அப்ரூவல் கேட்டாங்க 2013. ஐ மீன் அதிமுக ஆட்சியில 14 வரைக்கும் ஃபைல் ஒரு இன்ச்சு கூட நகரல. அதன் பிறகு ஸ்ரீராம்காரங்க அவங்களுடைய மிக பெரும் தொகை சிக்கி இருக்காது. ஒரிஜினலாக ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் ஃபேக்டரியாக இருந்தது, பின்னால் ஸ்ரீராம் ஏலத்தில் ஐஓபில இருந்து எடுத்து இது மாறின இடம். ஸோ அதனால அவர்கள் மீடியேட்டர்கள் மூலமாக, கரெக்டா சொன்னா புரோக்கர்கள் மூலமாக போய் மினிஸ்டரை ரீச் பண்ணா என் பையனுக்கு கொடு அப்படின்னு சொல்ல 28 கோடி ரூபாய் ஸ்ரீராம் வேறொரு நிறுவனத்திலிருந்து திரு வைத்தியலிங்கம் மகனுடைய நிறுவனத்துக்கு ஒயிட்ல டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கு அப்படின்னு தெளிவாக எல்லா ஆதாரமும் இருந்து இவர் புகார் கொடுக்க எஃப்ஐஆர் போட இடி உள்ள வந்து மேலும் பல ஆதாரங்களை எடுத்து 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச் பண்ணாங்க. இவர் டிசம்பர் மாதம் திமுக போய் சேர்றார் அமைச்சர். இது ஜனவரி மாதம் இது மூடப்படுகிறது. திமுகக்குள்ள உள்ளே நுழைந்தால் ஒருவர் வாஷிங் மிஷினில் போடப்பட்டு பரிசுத்த பாவமன்னிப்பு பெற்றுவிட்டு பரிசுத்தராகி விடுகிறார் அப்படிங்கிறது நம்ம இப்ப பாக்குறோம். சோ இதுல நான் இன்னொன்னு சொல்லுவேன், விஜய் அரசு அதை மறுத்து ரெஸ்டோர் பண்றது மாத்திரம் இல்லாமல் இது டிவிஎஸ்க்கு இதற்கு அனுமதியை உள்துறை அமைச்சர் தான் கொடுக்கணும். அன்றைய உள்துறை அமைச்சருக்கு விகாரியஸ் லைபிலிட்டி அல்லது விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று அவர் மீதும் இதில் வழக்கு போடணும். சோ முதலமைச்சர் ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் உள்துறை அமைச்சர் என்ற ரீதியில் அவர் எப்படி, ஏன்னா இது மாத்திரம் ஒண்ணு இல்ல, ஏற்கனவே கே என் நேரு இல்ல, இது திரு செந்தில் இது KKSSR ராமச்சந்திரன், பொன்முடி மற்றும் இவர் தங்கம் தென்னரசி இவர்கள் பெயரில் வருமானத்துக்கு அதிகமான சொத்து வழக்கு எல்லாம் ஒரே மாதிரி மூடி அது அப்புறம் திரு ஆனந்த் வெங்கடேஷ் ரெஸ்டோர் பண்ணி இப்ப ஸ்டேல இருக்கு. சோ இதையெல்லாம் முறையற்ற வழியில் கேஸ மூடுறதுக்கு உதவி செய்த உள்துறை அமைச்சர் என்ற வரையில் அவரை மீதியும் எஃப்ஐஆர் போட்டு செய்யணும். இந்த வழக்குகளில் ஸ்டேயை உடைத்து அந்த அமைச்சர்களுக்கும் அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு சட்டப்படியாக தண்டனை வாங்கி. முதல்வருடைய டேபிளுக்கு போகக்கூடிய இந்த உளவுத்துறை ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ அவருக்குன்னு வந்து தனியாக ஒரு PA கிடையாது, அதை வந்து அவங்க பாக்குறதுக்கு. ஆனா இப்ப டைரக்டா வந்து சிஎம் கிட்ட தானே போகணும். ஆனா மூவரணியை தாண்டிதான் முதல்வருடைய டேபிளுக்கு போகுது. இதனாலதான் ரகசியங்கள் எல்லாம் கசிந்தது திமுகவில் அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தது. இப்போ அதே மாதிரியான ஒரு நடைமுறை தாவேகாவிலும் இருக்கு. இல்லம்மா, முதலமைச்சருக்கு 18 பேர் வரைக்கும் PA வச்சுக்கலாம், வெவ்வேறு விதமாக 18 PAக்கள் வச்சுக்கலாம். நீங்க சொன்ன அந்த மூவர்ல இருவர் நேரடியாக முதல்ல ஜோசியரை போட்டு வாபஸ் வாங்கினாங்க. அதன் பிறகு அவருடைய வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் தொழிலதிபர் ஒருவரையும் தன்னுடைய ஆலோசகர்ல ஏதோ ஒரு பேர்ல ஆலோசகர்னு போட்டார். இப்ப என்னன்னா மற்ற விஷயங்கள் ஆலோசகர்கிட்ட போகலாம், உளவுத்துறை தகவல்கள் மட்டும் ஆலோசகர் பார்க்காம முதல்ல முதலமைச்சர் பார்க்கணும் என்பது வழக்கம். ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவர்கள் அதைத்தான் செய்வாங்க. பட் எல்லா நேரத்திலையும் அப்படி செய்ய முடியும்னு அவசியம் இருக்கா என்னங்கிறது அங்கதான் மேலதான் டிசைட் பண்ணும். இப்ப எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஊர்ல ஜாதி பிரச்சனை வருது, இதுன்னா அந்த ஊர் எங்க இருக்குன்னே தெரியாது. சோ அதனால ஓரளவு விஷயம் தெரிஞ்ச நம்பிக்கைக்குரியவரை அவர் நம்பலாம். பட் ஆக்ஷன் ஒழுங்கா இருக்குன்னு தான் பார்க்கணும். இதுவும் தகவல்கள் அடிப்படையில சொல்லப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 18 PAல இருக்கிறவங்க தான் சொன்னால் அவருடைய பொலிட்டிக்கல் PA அவர் 18ல இவங்க ஏதோ ஒரு பேர்ல போட்டிருக்காங்க. அதுக்குள்ள இருந்து பார்ப்பதற்கு உரிமை கொடுப்பதற்கு அவருக்கு பவர் உண்டு. ஆனாலும் உளவுத்துறை தகவல்ங்கிறது பல நேரங்களில் நாட்டிற்கு எதிரான விஷயங்களும் இருக்கு. கருணாநிதி அவர்கள் 1989 வெற்றி பெற்ற போது மத்திய அரசு இந்தியாவிற்கு எதிராக பாதுகாப்பு ரகசியங்களை பயங்கரவாத LTT கொடுத்தார்னா இது பண்ணாங்க, டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். அதன் பிறகு ராஜீவ்காந்தி தமிழர் என்று சொல்றதுக்கே வெக்கப்படுற தமிழ் மண்ணில் கொல்லப்பட்டார். சோ அதனால இந்த உளவுத்துறை தகவலை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். திரு விஜய் மேபி கொஞ்சம் பிக்கப் பண்ணணும். அவரும் புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது, இப்ப நான் ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இப்ப நான் வந்து மாசம் இப்ப நான் அந்த தொழில இல்ல கன்சல்டன்டாக இருந்த பொழுது ஒரு மாசத்துக்கு 5 புது ப்ராஜெக்ட பார்ப்பேன். திடீர்னு ஷோலிங்கர்ல பிரேக்ஸ் இந்தியா போகணும்னு சொல்லுங்க. இப்ப ஷோலிங்கர் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு கூகுள் இருக்கு, பார்த்து செக் பண்ணிட்டு போக முடியும். அது மாதிரி பல்வேறு விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் தினமும் இன்னைக்கு அலுவலகம் வந்து கத்துக்கொள்கிறார். பட் உளவுத்துறை தகவல்ல கொஞ்சம் மாற்றம், இந்த அது ஒண்ணு மாத்திரம், மீதி எல்லாம் அவர்கள் மூலம் போலாம். ஏன்னா மும்மூர்த்திகளாக இருக்காரு, நம்மளே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் முன்னாடி. ஆனால் உளவுத்துறை தகவல்களை முதலில் அவர் பார்த்துட்டு அதன் பிறகு கீழே கொடுத்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் போன நடைமுறை. போன ஆட்சியில் அது இல்லை அப்படிம்பாங்க. சோ அது இதுலயும் வருகிற மாதிரி செய்திகள் தெரிவிக்கிறது. இது தகவல் அடிப்படையில் வர்ற தகவல்மா, அதாவது பத்திரிகையில இது. ஏன்னா இப்ப அவர் பார்க்கறதை யாரும் பார்க்க முடியாது.
நிச்சயமா. சோ இது தகவல் அடிப்படையில் வருது, மாற்றிக்கொள்வார் என்று பார்ப்போம். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து அறநிலைத்துறை அமைச்சர் தான் வந்து அங்கங்க வந்து ஹாட் டாபிக் ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல எல்லாம் ஹாட் டாபிக் நியூஸாவே அவர் தான் இருக்கிறாரு. விளம்பரத்துக்கு பஞ்சம் இல்ல, நியூஸுக்கு பஞ்சம் இல்ல அப்படின்னு அறநிலைத்துறை அமைச்சரை சொல்லலாம். இதுல முக்கியமாக திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அறங்காவலர்கள் வந்து ராஜினாமா செய்யணும் உடனடியாக அப்படின்னு ஒரு செய்திகள் வெளியாயிருக்கு. இது உத்தரவு கிடையாது, ஆனா வாய் வழியாக ஒரு உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இது எப்படி பாக்குறீங்க? இது உண்மையாகவா? ஏன் வந்து அவங்க ராஜினாமா செய்யணும்? அறங்காவலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே 2 வருஷம் தான், சரியா? சோ மேக்சிமம் இவங்க போட்டது எல்லாமே 23, 24 தான் பெரும்பாலும் முடிஞ்சிருக்கும். ஆனா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் கோயில்கள் அனைத்துமே அறங்காவலர்கள் தான் பார்க்கணும். HRNCக்கு வேலையே கிடையாது. HRNCயுடைய வேலை மேற்பார்வை தான். அதுவும் அறங்காவலர் குழுங்கிறதுல சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பெரிய கோயிலுக்கு 5 பேர் இருக்கணும், 5ல 3 பேர் பொதுவானவர்கள், மீதி உள்ள 2 பேர்ல ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும், ஒருவர் பட்டியல் ஜாதி. இதை யாரும் என்னைக்குமே சேலஞ்ச் பண்ணல. இதை விட சிறந்த சமூக நீதி இருக்க முடியாது. ஆனால் இதை போடல. போன வாரம் இதுக்கு பார்சாரதி கோயிலுக்கு வந்தப்ப 6 மாசம் டைம் வேணும்னு கேட்டாங்க. சோ ஒரு கோயிலுக்கு அறங்காவலர் போடணும் 6 மாசம் டைம் வேணும்னு கேட்டா, இப்ப இருக்கிற கோயிலையும் ராஜினாமா செய்யணும்னு சொன்னால், ஏன்னா உடனடியாக எல்லா மாவட்டங்களையும் அறங்காவலர்களை தேர்ந்தெடுக்க ஒரு குழு போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களை தேர்ந்தெடுக்கணும். இதையும் தாண்டி இப்போ ஒரு சின்ன உதாரணம், திருச்செந்தூருக்கு தலைவர் போயிட்டு வந்தார், அமைச்சர் போயிட்டு வந்தார். அங்க போய் கியூல நின்னப்ப பணம் கொடுத்தாருன்னு வருது. அந்த பக்கத்துல இருந்து வர்ற தகவல் 1000 ரூபாய் தான் டிரான்ஸ்பர் பண்ணார். அதற்கு 250 ரூபாய்க்கு இது அன்னதான கூப்பன் திருப்பி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சில பேர் பணத்தை திருப்பி அனுப்பிச்சான்னு சொல்றாங்க. இன்னொன்னு, திரிசுந்தரர்கள் என்பவர்கள் அந்த கோயிலின் உங்களுக்கு 500 வருடங்களாக கட்டளைதாரர்கள் என்ற பெயரில் வருபவருக்கு தரிசனத்துக்கு உதவி செய்யறவங்க. இந்த மாதிரி டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்துருவாங்க. இது அறங்காவலர்கள் மற்றும் HRNCக்கு தெரிஞ்சு நடக்குதுங்கிறாங்க. இப்ப திருச்செந்தூர் கோயிலுடைய தக்காராக இன்றும் தொடர்வது யாருன்னு பார்த்தால், திரு சேகர் பாபுவுடைய மகன்கள் நடத்தும் நிறுவனத்தின் பார்ட்னர். 13 வருஷமா கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய்க்கு கடந்த 4 வருடங்களில் அங்கு திருப்பணி என்று நடந்திருக்கிறது. சோ அதை தாண்டி போன மாசம் 15ஆம் தேதி நினைக்கிறேன், எதுவும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் ஒரு பெண்மணி 100 ரூபாய் டிக்கெட்டை டூப்ளிகேட் டிக்கெட், கணக்குல காட்டாத டிக்கெட்டை வைத்துக் கொண்டு அவங்க 25 லட்சம் ரூபாய் இது பண்ணாங்கன்னு ஒரு 5 லட்சம் கட்டினாங்கலாம். அவங்க டெம்பரரி ஒர்க்கர் பிரிண்ட் பண்ண முடியுமா? இப்ப இன்னைக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு நீங்க ஒரு ஹெல்ப்புக்கு வந்தா அவங்க வீடியோ எல்லாம் உங்க பாஸ்வேர்டு இல்லாம அப்லோட் பண்ண முடியாது. சோ இதன் பின்னால் தக்கார் முதல் மினிஸ்டர் வரைக்கும், முன்னாள் மினிஸ்டர் வரைக்கும் இருந்திருக்கணும். அதே மாதிரி இவர் போய் திருவானக்கோயில்ல லட்டு போய் இதை பார்த்துட்டு என்னைக்கு டேட்டு, அதுல போட்ட டேட்ல தான் தயாரிச்சதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அப்ப எதையுமே நம்ப முடியாது. இன்னொன்னு, லட்டு கடைகள் எதற்காக கோயிலுக்குள்ள இருக்கணும்? பிரசாத கடைங்கிறது கோயிலுக்குள்ள இருக்க வேணாம், அது பண்ண வேண்டாம். இன்னும் சொல்ல போனால், போன மே மாதம் உங்களுக்கு ராமேஸ்வரம் கோயிலில் கணக்குல காட்டாம 3.5 கோடி ரூபாய்க்கு பிரசாத கடையில் விற்கப்பட்டு தனியார் எடுத்திருக்கார்கள். இது எல்லாமே அன்றைய அமைச்சர், இந்த இந்து சமய கமிஷனர் உட்பட தெரிஞ்சுதான் நடந்திருக்க முடியும். சரி, அதனால இன்னொன்னு, பழனிக்கு போயிருக்கார். பழனியில போயிட்டு கடந்த 5 வருடங்களும் கமர்ஷியல் வேலைகள் தான் நடந்திருக்கு. பக்தர்களுக்கோ கோவில் முக்கியத்துவம் கொடுக்காமல் நடந்து, நல்ல சரியான வார்த்தை. ஆனா இவர் போய் தர்ம தரிசனத்துல நின்னார்னு சொல்லிட்டு கியூல நின்றுட்டு சுவாமி சன்னதி வரைக்கும் போற வீடியோ எடுக்கிறார். நீங்களும் செல்போன் எடுத்துட்டு போக முடியாது. இப்ப திருச்செந்தூர்ல அவர் போய் வெளிப்படுத்தியதை நானும் நீங்களும் கூட எடுத்து போட முடியும். நம்ம கேமரா செல்போனை அலோவ் பண்ணா, சன்னதிக்குள்ள எடுக்காதீங்க, கோயில் மெயின் பிரகாரத்துக்குள்ள எடுக்காதீங்க, மீதி அலோவ் பண்ணலாம் எல்லாருக்குமே, வித்தின் லிமிட்ஸ். நான் சொல்றது அது எதுங்க. சோ அதனால இப்ப இவர் சில விஷயங்களை ரொம்ப அருமையாக செய்கிறார். பட் அதே மாதிரி இவர் பதவியேற்று 2 நாள் கழிச்சு, இந்த ஆட்சி இவருக்கு பதவி கொடுத்து 2 நாள் கழிச்சு புதிய செக்ரட்டரி வந்தவர் கோயில் திருப்பணியுடைய அந்தந்த இன்ஜினியர்ஸ் உடைய பவர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றார். இப்ப திருப்பணிகளே கோயில் அறங்காவலர்கள் தான் செய்யணும், HRNC செய்யக்கூடாதுங்கிறப்ப HRNC திருப்பணிகள்ங்கிற பேர்ல கான்ட்ராக்ட் கொடுக்குற வேலையை நிறுத்தணும். சிமெண்ட் கட்டுறன்னு சொன்னாலே 30-40% திரு விஜய் சொன்னார், இன்னும் ஜாஸ்தி கூட இங்க போகுது. ஸோ தேவையற்ற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இவங்க பண்ண வேண்டாம். அதை அறங்காவலர்கள் போட்டு 6 மாசங்கிறது கோர்ட்டுக்கு சொன்ன அதிகமான காலம், ஏன்னா அதுக்குள்ள முடிக்கணும். இல்ல, செந்தில் சேகர் பாபு மேல ஏற்கனவே 4 வழக்குகள் போடப்பட்டிருக்கு இந்த அறநிலைத்துறை சார்பாக. இப்ப நீங்க சொல்றது மாதிரி இப்போ
அவர்களுடைய நிறுவனத்தின் சார்பாக வந்து இந்த இடத்துல வந்து பணிகள் செய்து கொண்டிருக்கும் போது அதற்கான ஒரு பார்ட்னர் தான் சொன்னேன். அவருடைய மகன் கம்பெனியுடைய பார்ட்னர் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் அதற்கான இல்ல. அது மாத்திரம் இல்ல, அந்த வழக்கு தொடுப்பதற்கான இல்லம்மா. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும், விஜய் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்காங்க. 35% ஓட்டு எம்ஜிஆர் வாங்கினதை விட அதிகம். ஒரே ஒரு வித்தியாசம், எம்ஜிஆர் இருந்தப்ப 21 வயசுல தான் ஓட்டு போட முடியும், இப்ப 18 வயசுல போடலாம். ஸோ த யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் ஜாஸ்தி போட்டிருக்காங்கன்னு சொன்னால் எம்ஜிஆருக்கு அந்த வாய்ப்பு அப்ப இல்லை. அந்த 3% குறையிறது, 18-21 கிடையாது. பட் ஹேவிங் செட் தட் 35% போட்டு உங்களுக்கு 108 பேர் வந்தாச்சுன்னாலும் சட்டசபைக்குள்ள 100 பேர் எதிரில இருந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. 18ஆம் தேதி கூடும் பொழுது எப்படி இருக்க போறது, சோ இப்ப இவருடைய வாய்ப்பே நீங்க போன கேள்வியில கேட்டது மாதிரி உதயநிதி பேரை இழுத்து அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அவருடைய நெருங்கிய நண்பர். சோ திமுக போன ஆட்சியில் தவறு செய்தவர்கள் மீது போட்டு ஒரு சில பேர் கோஆபரேட் பண்ணவில்லை என்றால் கைதும் நடக்கலாம். எனக்கு வருகின்ற தகவல்கள் 18ஆம் தேதிக்கு முன்பாக செந்தில் பாலாஜி நிச்சயமாக கைது செய்யப்படலாம். இதற்கு மேலும் ஓரிரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் யாரெல்லாம் மத்திய அரசு கோரிக்கை வைத்திருக்கிறதோ அவர்களை நோக்கி போகலாம். சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் சென்னையில் பல்வேறு இடங்களில் அவரும் அவருடைய திமுக கூட்டாளிகளும் பிரச்சனை பண்ணாங்க. ஒரு எம்எல்ஏக்கு விளக்கேற்ற உடல மேயர்னு பார்த்தீங்க. சோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால தாவேகாவுடைய ஹிட் லிஸ்ட்ல டாப் 5க்குள்ள சேகர் பாபு இருக்கிறார். அதனால் அவர் மீது இன்னும் வழக்குகள் கைதுகள் வரலாம். முக்கியமான அமைச்சர்கள் கைது செய்ய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. சேகர் பாபு செந்தில் பாலாஜி சட்டசபைக்கே வராமல் அதற்கு முன்னால் கைது செய்யணும்னு சொன்னதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. சரியா? அதை தாண்டி நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க பேர்ல வழக்கு இருக்கு. சோ அந்த வழக்குகள் இருக்கு. சோ இது எல்லாமே எடுத்துக்கிட்டா வரும். சோ கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து போட்டா தான் நெரேட்டிவ் மாறும். இல்லைன்னா இப்ப இவங்க ஃபேக் நெரேட்டிவா கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக உதாரணமாக தூத்துக்குடியில் வர வேண்டிய அந்த கப்பல் கட்டும் தளம் 29,000 கோடி மத்திய அரசின் மசகண்டா போச்சுன்றாங்க. ஆனால் அவங்களோட செப்டம்பர் மாதமோ அக்டோபர் மாதம் இவங்க திமுக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அதற்கு அடுத்த மாதம் ஹுண்டாயிட்ட போய் உனக்கு எக்ஸ்க்ளூசிவ்னு அதே இடத்த கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய் வந்துருச்சுன்னா வேற ஒருத்தர் வரக்கூடாது. இது தாவிகானாலதான் வந்து நான் சொல்றேன். அங்க புரியுது. ஹிந்துல நேற்றுக்கு மிக தெளிவாக விளக்கி உள்ளது. ஒரு பக்கம் மசோகாண்டா கூட போட்டது புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா என்ன அர்த்தம்னா, சார் தேவப்பிரியா நீங்க நல்லா பேசுறீங்க, உங்க வீடியோ போகுது, இன்னும் வாரத்துக்கு 3 கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் நானும் நீங்களும் எடுத்து உங்க அட்மின் ஒத்துக்கிட்டாதான் போட முடியும். அது மாதிரி கப்பல் கட்டும் திட்டம் எங்களுக்கு இருக்கிறது. தென்னிந்தியாவில் 2 துறைமுகம் பார்க்கிறோம். அப்ப அதில் தூத்துக்குடியை கன்சிடர் பண்ணிக்கிறோம்னு கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அடுத்த மாதம் தென்கொரியாவின் ஹுண்டாயிட்ட போய் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாவா தூத்துக்குடியை கொடுக்குறேன்ட்டாங்க. அப்ப எக்ஸ்க்ளூசிவா கொடுத்தா இன்னொரு ப்ராஜெக்ட் அங்க வர முடியாது. சோ மசகண்டாக்கு வர முடியாது. சோ அவர்கள் அங்க போயிருக்காங்க. நேற்றைய தினம் தாவேகாவின் அமைச்சர் திருமதி செல்வி கீர்த்தனாவை உங்களுக்கு தென்கொரியா போய் ஹுண்டாயிட்ட நீங்க விரைவாக கொண்டு வர வேண்டும் அனுப்பியிருக்காங்க. சோ நான் சொல்றது திமுக ஃபேக் நெரேட்டிவ்ஸ் நிறைய பரப்புறாங்க. சோ அதற்கு அல்டர்னேட்டிவ் என்றால் அவர்கள் மீது அஃபென்ஸ் பண்ணணும். பவுன்சர்களாக இதுவாக போட்டு அவர்களை அட்டாக் பண்ணணும். ஸோ அதை விரைவில் ஆரம்பிப்பாங்க. அதனுடைய ஆரம்பம் தான் நீங்க சொன்ன மாதிரி அன்பு தம்பி டாஸ்மாக்ல இந்த ஐட்டம் வாங்குங்க, இந்த டெண்டர் போடாதீங்க என்று மெசேஜ் அனுப்பிய தம்பி சார் ரதீஷையும் அதுல சேர்த்திருக்காங்க. ஒரு சின்ன சந்தேகம், அதாவது வழக்கில் நேரடியாக ஆதாரம் இல்லாதவர்கள் பேரை சேர்த்தால் அவங்க ரிலீஸ் ஆச்சுன்னா மொத்த வழக்கம் லீக் ஆகும். சோ அப்படியும் போட்டிருக்காங்களான்னு ஒரு சின்ன பயம் வருகிறது. ஆனாலும் பேர் இழுத்திருக்கிறது எல்லாமே அடுத்த இந்த மாத கடைசிக்குள்ளாயே இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வேகமாக வரும்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். இன்னைக்கு மீனாட்சி நடராஜன் அவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வேட்புமனு தாக்கல் பண்ணனதை நிராகரிப்பு செய்திருக்கு. இதுல காங்கிரஸும் அவங்க தலையிட்டு இருக்காங்க. இது என்ன விவகாரம்? இல்லம்மா, மத்திய அதாவது இது ஒரு சட்டமன்றம் சார்பாக ராஜ்யசபா உறுப்பினர்கள் காலியாக 6 வருஷம் போஸ்ட் எவ்ரி 2 வருஷம் ரொட்டேஷன்ல காலியாகும். சோ 3 போஸ்ட் மத்திய பிரதேஷ்ல காலியாயிருக்கு. அந்த 3ல ஸ்ட்ரென்த் அடிப்படையில் 2 பாஜகவிற்கும் 1 காங்கிரஸுக்கும் போகும்.
சட்டசபையில. ஆனால் காங்கிரஸ் சார்பாக நிறுத்தி வைக்கப்பட்ட மீனாட்சி நடராஜன் தன்னுடைய வேட்பு மனுவில் 2025 அவர் சந்தித்த ஒரு வழக்கை குறிப்பிடவில்லை. இப்ப என்ன சிக்கல்னு சொன்னால், உங்களுக்கு பிரமாண பத்திரம், என்னுடைய சொத்துக்கள், என் மீது உள்ள வழக்குகள்னு கொடுக்கணுங்கிறது டிஎன் சேஷன் ஆரம்பிச்சு உங்களுக்கு தேர்தல் நேர்மை வரணுங்கிறதுக்கு. சோ இதுல நீங்க ஸ்வான் அஃபிடவிட்னு சொன்னால் ஒரு பக்கத்துலயும் கையெழுத்து போடணும். இப்ப சாதாரண லெட்டரா இருந்தா கடைசி பக்கத்துல மாத்திரம் போடணும். ஸ்வான் அஃபிடவிட்னா எனக்கு தெரியாம சேர்த்துட்டாங்க இல்ல விட்டுட்டாங்க, என்னுடைய வக்கீல் அடிச்சாரு, டிப்போகிராபிக்கல் எரர்லாம் சொல்ல முடியாது. அதுலயும் தாண்டி ஒரு நாள் 2 நாள் டைம் உண்டு, நீங்க செகண்ட் அஃபிடவிட்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அதுல இதை மறைச்சிருக்காங்கன்னு சொல்லி எதிராளி அப்பா இது பண்றாரு. இப்பயும் நம்ம நீங்க தேர்தல் இது பண்றப்பயே சில தப்புகளை சுட்டி காட்டினால், ஓரிரு தவறுகள் சீரியஸாக இருந்தால் வேட்புமனு தள்ளுபடி பண்ணுவாங்க. இல்லைன்னா அக்செப்டட் வித் ப்ரொடெஸ்ட்னு நீங்க அதை வச்சு நான் மேல அப்பீல் பண்ணலாம். சரியா? இது இல்லைன்னா வழக்கு போடணும். வழக்கு போட்டா எத்தனை வருஷம் ஆகும் இந்தியாலங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். 2016 வெற்றி பெற்றதான இன்பதுரை செல்லாதுன்னு போன வாரம் வந்ததை இன்னைக்கு அப்பீலுக்கு போயிருக்காரு. சரி, இது வந்து இழுத்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் திரு உதயநிதி அவர்கள் போன முறை அபிடவிட்ல சொன்ன ரெட் ஜெயண்ட் நிறுவன இன்வெஸ்ட்மெண்ட் ஆன 7.5 கோடி இந்த தடவை காட்டல. அது எங்க போச்சு யாருங்கிற கணக்கு. இதை வந்து கேஸ் போட்டா வரும். பட் எத்தனை வருஷம் ஆகும்? இன்னொன்னு, இந்த வெளிப்படை தன்மையே இதுல இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ ஒரு அறக்கட்டளையோ உங்க குடும்பத்துக்கு இருந்தா அந்த சொத்தை கணக்குல காட்டுறது இல்ல. இப்ப திரு ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனில 5 லட்சம் ரூபாய் மொத்த மதிப்பு ஷேர்ஸ். அதுல அவங்க 2 பேர்கிட்டயும் 38% இருக்கு. சோ 5 லட்சத்துல 38%னா 1.76 லட்சம். எங்களுக்கு அந்த கம்பெனில இவ்வளவுதான் இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த யங் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு 5000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. அப்ப 5000 கோடி யங் இந்தியாவின் மதிப்பு இவ்வளவுன்னு காட்டாம வெறும் 1.76ன்னு காட்டுறாங்க. திரு KN நேரு 2.5 கோடிக்கு கீழே காட்டுறாரு அவருடைய நிறுவனங்களுடைய மதிப்பு. அவருக்கு திருச்சியில இருக்கிற ஃபார்ம், ஆசியாவிலேயே மிகப்பெரிய நெல் அரவை மில்லு, இது எல்லாமே வெவ்வேறு பேர்கள் மாத்திட்டா ஒயிட் காலர் கிரிமினல்னு ஒரு வார்த்தை உண்டு. முன்னால அது வக்கீல்களையும் ஆடிட்டரையும் குறிக்கும். இப்பொழுது காஷ்மீர்ல அந்த டெரரிசத்துல டாக்டரும் இதுல வந்துருச்சு, வெள்ளைக்கோட்டு போடுற டாக்டரும். சோ இவர்கள் மாத்தி கொடுத்தா அதை எப்படி மாத்துறது? 5000 கோடி சொத்தை வெறும் 1.25 கோடி 1.25 லட்சம் 3 தேர்தலாக சோனியாவும் ராகுலும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க சாதா தேர்தல்ல சின்ன அப்ஜெக்ஷன் தான் வைப்பாங்க. இது போன்ற சீரியஸ் தேர்வு இதுல 2 பக்கமும் முக்கியமான லாயரை வைப்பாங்க. சோ அந்த அப்ஜெக்ஷன் ஸ்ட்ரென்த் இல்லாம தள்ளுபடி ஆகாது. காங்கிரஸ் சார்பாக ப. சிதம்பரம், அபிஷேக் மனு சிங்வி போன்றவர்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போவாங்க. எந்த பக்கம் கரெக்ட்? எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்ட்டையும் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அன்னைக்கு ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே இருக்கிற எல்லா கட்சிக்காரனும் கையெழுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேற்றுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. கன்னியாகுமரியில் தாவேகா காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்ற இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார் ராஜேஷ்குமார். அந்த வெற்றி செல்லாதுன்னு தாவேகா அவரை எதிர்த்து தோற்ற ஷெர்லி ஓட்டு கேஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ஒரு ஓட்டுல தோத்த பெரிய கருப்பனுடைய இதே சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு. சோ நான் சொல்றது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்வான் அஃபிடவிட் இன்னும் டிரான்ஸ்பரன்சி வரணும். தப்பு இருந்தால் நிராகரிப்பது நடக்கும். பட் இது இனிமே கோர்ட்டுக்கு போனா ஜுடிஷியல் அண்டர் ஜுடிஷியரிங்கிறப்ப நம்ம ரொம்ப பேச முடியாது. நிச்சயமா சார். நீங்க மன்னிப்பு கோரியிருந்தீங்கல்ல இந்த ஜான் பிரிட்டோ இதுல, அது என்ன? ஏன்னா ஜான் பிரிட்டோ யாரு? இல்லம்மா, அதாவது மே 26ஆம் தேதி எக்ஸ் தளத்தில் உங்களுக்கு இடி ஒரு இது போட்டாங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடாவில் சென்ற ஒரு படகில் ஒரு 90 கோடி ரூபாய்க்கு ஹஷீஷ் பிடிக்கப்பட்டது. இது வந்து 2024 மார்ச் முதல் வாரம். அடுத்த அதே 2024 மார்ச்சில் சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்ற ஒரு ரயிலில் 150 கோடி மதிப்புள்ள மெத்தப்பட்டமீன் பிடிக்கப்பட்டது. அதில் பிடிபட்ட பிலமோன் என்ற நபரும் இன்னொருவரும் கூறியது இவை எல்லாம் ஜான் பிரிட்டோ என்ற கிங் பின்னால் நடத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஜான் பிரிட்டோ தொடர்புடைய 5 இடங்களில் நாங்கள் சோதனை நடத்தினோம்னு அந்த மே 26 சொல்லிச்சு. ராமநாதபுரம், சென்னையில. ஆமா, இது வந்த பிறகாக, அதாவது 26 இந்த நோட்டு வருது, 27 நமது முதலமைச்சர் டெல்லிக்கு போனார். அச்சா, இதுக்கு நடுவுல கோட்டை வட்டாரத்தில் நான் சொல்றது பத்திரிகையாளர்ங்கிறது தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பெண்ணுக்கு இன்கமிங் கால் வந்துச்சு அப்படின்னு சொன்னதை இல்லைன்னு அன்றைய கமிஷனர் சொல்லி இந்த மோட்ல போட்டுச்சுனார். பட் அந்த
பெண்ணுடைய வழக்கறிஞர் இதுல பல சேனல்கள்ல வந்து இன்கமிங் கால் வந்ததுன்னு சொன்னார். அதே மாதிரி அதற்கு முந்தைய நாள் அதே காலேஜ்ல இந்த பக்கம் நடந்தா இந்த பக்கம் இன்னொரு மாணவிக்கும் நடக்க இருந்த நேரத்துல ஏதோ சத்தம் கேட்டு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த செய்திகளை நானுமே இங்க பதிவு பண்ணியிருப்பேன். இதெல்லாம் தகவல்கள் நம்ம கிட்ட வர தகவல் சோர்ஸை 90% செக் பண்ணிடுவோம். சோ கோட்டை இடத்துல என்ன வந்துச்சுன்னா, கொச்சின் இதுல 2024 வேறொரு வழக்கில் 4 பேர் போய் கேட்கிறாங்க, நாங்க எங்க 5 பேர் இந்த வழக்கில் இன்வால்வ்டு, அதுல ஒருத்தர் வெளிநாடு செல்வதற்கு இடி கிட்ட பர்மிஷன் கேட்டு போயிட்டாரு, எங்க 4 பேரும் நாளைக்கு போகணும்னா பர்மிஷன் வேண்டான்னு கேட்டிருக்காங்க. அதை அக்செப்டும் பண்ணிடுச்சு கொச்சி. அந்த 4 பேர்ல ஒருவர், முதலாவதவர் ஜான் பிரிட்டோ, திருமதி லீமா ரோஸ் பிரிட்டோவுடைய அண்ணன், லீமா ரோஸுடைய அண்ணன், மார்ட்டினுடைய அண்ணன். 3வது லீமா ரோஸ், 4வது டெய்சி யாதவ் அர்ஜுனா. சோ இது வந்து மணி லாண்டரிங் வழக்கு. அதாவது சிக்கிம் லாட்டரியில் 900 கோடிக்கு அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக விற்று கணக்குல காட்டாம சிக்கிம் அரசை ஏமாற்றியது வழக்குல இதுலயும் மணி லாண்டரிங்ல போதை இருக்கிறது என்ற ஒரு வதந்தி வர, அதே மாதிரி அவங்க அந்த 900 கோடி அட்டாச்மெண்ட்டை எதிர்த்து வழக்கு போட்டது டிஸ்மிஸ் ஆச்சு அப்பீல். இந்த 2 ஜட்மெண்ட்டையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். பட் இது ஜான் பிரிட்டோ வேற, அந்த ஜான் பிரிட்டோ வேறுங்கிறது தெரியாத நிலையில் கோட்டை வதந்திகளை வைத்து 2 பேரும் ஒண்ணுங்கிற மாதிரி நான் பேசியிருந்தேன். ஆச்சா, பட் நேற்றைக்கு சிங்கப்பெண் விஷயத்தை தொடங்கின போதும் போதைதான் அடிப்படைன்னு சொல்லியிருக்கார். முந்தா நேற்று பேப்பர்ல பாத்தீங்கன்னா, ஒரு கப்பல் கம்பெனியில் வேலை செய்பவர், தூத்துக்குடியிலேயே அவர் ஒரு கப்பல் எங்க இருக்குன்னு ஒரு தொடர்ந்து லீவ்ல இருந்த நாள் உட்பட கேட்டுக்கிட்டே இருந்தாராம். சந்தேகம் வந்து டிஆர்ஐ பார்த்தா அந்த கப்பல்ல 2000 கோடி இருந்தது, அவருக்கு தண்டனை வருகிறது. சோ போதை விஷயம் என்பது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் அளவுக்கு மீறி 2 பேரும் ஒண்ணுங்கிற மாதிரி நான் பேசிட்டேன். சத்தியம் கண்டிப்பாக அது தவறு, அதற்கு வருத்தமும் சொல்லியிருக்கேன்.